என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இந்த வராகி என் மீது சத்தியமிட்டு ஒரு விஷயத்தை உனக்குச் சொல்கின்றேன். நிச்சயமாக இன்று உன் தாயானவள் என் வார்த்தைகளை கேட்ட 10வது நிமிடம் நீ கேட்ட அதிர்ஷ்டம் உன் வீடு தேடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம், உன்னோடு எப்பொழுதும் உன்னை தேடி வரக்கூடிய இந்த காலம் முழுக்க முழுக்க உனக்கான ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அம்மா அடுத்தடுத்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த பொழுது உனக்கான வெற்றி பொழுதாக மாறுவதில் எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம். நான் இருப்பதும் உனக்கான மகிழ்ச்சியை எல்லாம் உன் வசம் கொடுப்பதும் நீ விரும்பியது போல உன் வெற்றியை உன்னிடம் தந்து விடுவதும் என்னுடைய பொறுப்பு. நான் எப்பொழுதும் நான் நினைத்த விஷயத்தை விட்டுவிட மாட்டேன். நீயும் நீ நினைத்த விஷயத்தில் உறுதியோடு இருந்து உனக்கான அதிர்ஷ்டத்தை நடத்திவிட வர வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் எல்லாவற்றிலும் நீ விரும்பியது ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கு எல்லா விஷயங்களும் தெளிவான புரிதலை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்னவென்றாலும் அவை அத்தனையிலும் இருந்தும் என் குழந்தை நீ மீண்டு வரத்தான் வேண்டும். எல்லாவற்றிலும் இருந்தும் உனக்கான புரிதலை நீ பெற்றுவிடத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நேரம் நமக்கான தேவைகள் என்னவென்று உணர்ந்து நாம் சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பு கிடைக்கும் பொழுது உனக்கென்ன கவலை? உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களிலும் நீ உனக்கான ஒன்றை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்காமல் நிலையாக உன்னுடைய பாதையில் நீ பயணித்து கொண்டே இரு. உனக்கானவை எல்லாமும் தானாகவே உன்னை வந்து சேர்வதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ என்னவென்று கவனமாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாது. இத்தனை நேரம் நான் இருந்து உனக்கு கொடுத்த எல்லாமும் இனி முழுக்க முழுக்க உனக்கான புரிதலை உன் கைகளில் கொடுக்க போகிறது. முழுக்க முழுக்க உனக்கான மாறுதல்களை எல்லாம் உன் வசமாக்கி தரப்போகிறது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காது. யாரையும் நினைத்து இங்கு எதையும் யோசித்து நாம் ஒன்றையும் விட்டுவிடப் போவது கிடையாது. உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் நான் இருந்து உன் கைகளில் ஒப்படைக்கும் இந்த நிலைமை சரியான ஒன்றை உனக்கு கொடுத்துவிடும். எந்த நாளும் நீ உன் மீது கொண்ட நம்பிக்கையிலிருந்து மட்டும் பின் வாங்கி விடாதே. எந்த நாளிலும் நான் உனக்கு தரும் சத்தியங்களை நீ விட்டு விடாதே. உன் வாழ்க்கை, நீ பயணிக்கின்ற பாதை, நீ எடுக்கின்ற விஷயம், நீ தொடர்கின்ற விஷயம் என்று இவை எல்லாமும் சரியாக இருக்கும் பட்சத்தில் எந்த நிலையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ நம்பிக்கையை பெறுவாய். உன்னாலேயே நம்ப முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கானது என்பதனையும் உன்னால் உணர முடியும். யாரையும் எதற்காகவும் என் பிள்ளை நீ ஒதுக்கி வைக்காதே. வாழ்க்கையில் உனக்கு வேண்டாத விஷயம் என்றால் அது தானாகவே உன்னை விட்டு விலகிச் செல்லும். நீ யாரையும் ஒதுக்கி வைத்து அதில் இருந்து சந்தோஷத்தை காணாதே. என் குழந்தையை, வாழ்க்கையில் உதாசீனம் எந்த அளவிற்கு வலிக்கும், ஒரு உதாசீனம் ஒரு மனிதனை எந்த அளவிற்கு வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்திற்கு தள்ளும் என்பதனை எல்லாம் மற்றவர்களை விட நீ நன்றாகவே இந்த வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறாய். அப்படிப்பட்ட உதாசீனம் எதனால் நடக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொண்டிருக்கின்றாய். இந்த உதாசீனங்கள்
முழுக்க முழுக்க உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனமாக எடுத்துச் சொல்லும் பொழுது, என் பிள்ளை, நீ இதையெல்லாமும் சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை, அதாவது நாம் அனுபவித்த இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை நாம் யாருக்கும் கொடுத்துவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே என் பிள்ளை நீ யோசித்து தேவையில்லாமல் மனம் குழப்பமடைந்து கொண்டிருக்காமல், நடக்கும் விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் காலம் உனக்கு நல்லதையே உணர்த்தும். நான் வருகின்ற காலம் உனக்கு சந்தோஷத்தையே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் உனக்கு எல்லாவற்றையும் உன் வசமாக்கி கொடுக்க வருகின்ற இந்த நேரம், இனி எதையும் தாண்டி என் பிள்ளை நீ பேரானந்தம் கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்காகவே நான் எப்பொழுதும் உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரம், இனி அத்தனை சந்தோஷங்களையும் நிச்சயமாக உனக்கு நல்லதையே உருவாக்கி தரும். நான் என்னவென்றும் ஏதுவென்றும் உன்னிடத்தில் ஒன்றை சொல்லும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கான வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை மறந்து விடாதே. தேவையில்லாத விஷயங்கள் என்று இங்கு எதுவுமே கிடையாது. வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நமக்கு நன்மைகளை கொடுக்கின்ற விஷயங்கள்தான் என்பதனை புரிந்து கொள். நமக்கான உண்மைகளை எல்லாமும் இவை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதுமே உன்னுடைய வெற்றிக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு துணை நிற்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னிடத்திலிருந்து நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நேரமும் நான் உன்னை சுற்றி வந்து உனக்கு தரக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ மனத்தெளிவோடு இருந்து விட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த நிலை இனி எந்நாளும் உனக்கு பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சி பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற நேரம் உனக்கு அத்தனையிலும் நல்ல மாற்றங்களும் நல்ல தெளிவுகளும் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதிசயத்தை என்னவென்று உணர்ந்து இந்த வாழ்க்கையை நீ மேலும் மேலும் சிறப்பாக வாழ்ந்து காட்டும் இந்த காலம் இனிமேல் யார் நினைத்தாலும் உன்னை அசைத்து பார்த்துவிட முடியாது. யார் நினைத்தாலும் உன்னை விட்டுவிட முடியாது. நான் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அதிசயங்களும் அடுத்தடுத்து நடக்கத்தான் செய்யும் என்பதனை மறந்து விடாதே. அடுத்தடுத்த நிலைகளில் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்களை எல்லாமும் நீ கண்கூடாக கண்டுகொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. யாரையும் நாம் எதையும் நினைத்து அப்படியே விட்டு விடாமல் நம்மை சுற்றி வரக்கூடிய விஷயங்களை எல்லாமும் நாம் சரியாக புரிந்து கொண்டு மனநிறைவோடு இருக்க வேண்டும். என் குழந்தையே, இதுவரை உனக்கு நான் தந்திட்ட இந்த விஷயங்களை எல்லாமும் நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடந்து விடுவது கிடையாது. காரணமில்லாமல் இங்கு எந்த விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையை உன்னிடம் மாற்றிவிடுவதும் கிடையாது. சுற்றி ஒரு விஷயம் இப்படித்தான் என்று உனக்கு நடக்கும் பொழுது அப்பொழுதே நீ கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து மீண்டு வந்து விட வேண்டும். ஒரு விஷயத்திற்குள் நீ ஒரு பொழுதும் சிக்கிவிடக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளும் இப்படி இல்லை என்றாலும் சில சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்கிறது. உன்னை ஏதாவது ஒன்றில் சிக்க வைக்கத்தான் சில முயற்சிகள் அந்த இடத்தில் நடக்கிறது. அப்படி நீ தப்பித்து கொண்டாயானால் அந்த சூழ்நிலைக்குள் சிக்கிவிடாமல் நீ மேலேறி வந்து விட்டாயானால் இதைவிட அதிகமான சோதனைகள் உனக்கு வரும். ஏனென்றால்
அதிகப்படியான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்து ஒன்றை வேடிக்கை பார்த்தவர்கள் அதை நீ அனுபவிக்காமல் இருக்கிறாய் என்றவுடன் விட்டுவிடுவார்களா என்ன? நிச்சயமாக அதற்கடுத்தது என்னவென்றுதானே அவர்கள் யோசிப்பார்கள். இதற்கடுத்தது நாம் எதை பற்றி சிந்திக்க வேண்டும் என்றுதானே அவர்கள் யோசிப்பார்கள். இதையெல்லாமும் நீ உணர்ந்து தெரிந்து கொண்டு சரியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நம்பிக்கையோடு எதையும் எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. காரணத்தோடு தான் இங்கு எல்லாமுமே உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. காரணத்தோடு தான் இங்கு ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையை உனக்கு என்னவென்று உணர்த்தி கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையோடு செய்யும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரிவர புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு மாற்றங்களும் நம்மை பெருமகிழ்ச்சி கொண்டு வாழ வைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்து உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி உன்னை எப்பொழுதும் நல்ல மனநிலையோடு எதிர்கொண்டு உனக்கான ஒவ்வொரு தேவைகளிலும் உன்னை வாழச் சொல்லும் என்பதனை மறந்து விடாதே. யாரையும் நினைத்து மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு இந்த வாழ்க்கையில் நீ தொலைத்தது எல்லாம் போதாதா? இனியும் எதையும் தொலைத்துவிடக்கூடாது. எந்த இடத்திலும் உன்னுடைய உறுதியை மட்டும் நீ விட்டு விடாதே. ஒரு முறை ஒரு விஷயத்தை செய்துவிட்ட பிறகு அது சரியோ தவறோ எதுவாக இருந்தாலும் இருக்கட்டுமே, மீண்டும் அதிலிருந்து பின்வாங்காமல் அந்த சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை முன்னோக்கி அழைத்து செல்லவும், அது தவறு எனும் பட்சத்தில் அந்த தவறை சரி செய்து அடுத்தது என்னவென்று யோசிக்க வேண்டும் என்ற நிலையிலும் எல்லோரும் மாற வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் இருக்கும் காலங்கள் இனி அத்தனையிலும் உன் வெற்றியை நான் நிச்சயமாக உறுதி செய்வேன் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் நேரங்கள் இனி எல்லாவற்றிலும் நீ பேரானந்தமடைய வேண்டும் என்பதனையும் நான் உத்திரவாதத்தோடு தான் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். உன்னோடு உடன் இருக்கும் இந்த வாழ்க்கையானது முழுக்க முழுக்க உனக்கு நல்லதையே உருவாக்கி தரும் என்பதனை புரிந்து கொள். உனக்கென மிகப்பெரிய மகிழ்ச்சியை அது கொடுத்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் உன் வெற்றிக்கு உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி அழைத்து செல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யாரும் இங்கு எதையும் நினைத்து உன்னை கைவிட்டு விடாதபடி உனக்கான எல்லாமும் சரியாக உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் காலம் உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உன் வசமாக்கி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை அது நல்லபடியாக மீட்டெடுக்க வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த நாளும் உன்னோடு உடன் வரும் இந்த வராகி என்னுடைய அன்பு எப்பொழுதுமே உனக்கு துணை இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த காலத்திலும் உனக்கு உறுதியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாததும் தெளிவில்லாததும் இனி உன்னோடு நின்று உன்னை ஆட்டி படைக்காமல் உனக்கான நன்மைகளை கொண்டு உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. ஆசைகள் எல்லோருக்கும் இருக்கத்தான் செய்கின்றது. அதை எல்லாமும் தாண்டி எல்லோருக்கும் ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் பொழுது எல்லாமும் உன்னோடு துணை நின்று உன்னை வாழ வைக்கும். எல்லாமும் உன்னோடு துணை நின்று உன்னை இந்த சந்தர்ப்பங்களிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் வருகின்ற இந்த நேரம் அத்தனை ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது. வராகியினுடைய அன்பு கொண்டு நான் ஒவ்வொரு நிலைகளிலும் உன்னை வாழ வைக்கும் இந்த பொழுதுகளை நீ மகிழ்ச்சியோடு எதிர்கொள்ள வேண்டும். காலமும் நேரமும் உனக்கு சரியாகவும் உன் வாழ்க்கைக்கு நல்லபடியாகவும் இருக்கும் பொழுது அதை நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும்.
முன்னேற நினைத்தால் வாழ்க்கை காட்டுகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் யோசித்து சட்டென்று மனமுடையக்கூடாது. பலவிதமான முயற்சிகள் நடக்கும். ஒருவரை வாழ விடுவதுதான் கடினம். அதே நேரம் ஒருவரை வாழ விடாமல் தடுப்பது இங்கே எல்லோருக்கும் சுலபமாகிவிட்டது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் வருவதை எல்லாமும் உனக்கு எடுத்துச் சொல்லி நான் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலம் நான் இருக்கும் பொழுது நீ எதையுமே எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. எதையுமே சந்தித்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நினைத்து காயப்பட்டு கொண்டிருக்காதே. உனக்கானது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் ஆட்டி படைக்கும் இந்த நேரம் இனிமேல் உன் வெற்றியும் என்னுடைய அன்பினால் உன் வசமாக போகிறது. யாரையும் எதையும் நினைத்து பதறியதற்கெல்லாம் நான் வைக்கிறேன் முற்றுப்புள்ளி. உன்னை ஆட்டி படைக்க நினைத்தவர்கள் எல்லோரும் உன்னை விட்டு நிச்சயமாக விலகிச் சென்று விட வேண்டும். வேண்டும் என்றே இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கான நல்லது ஒன்றை நடத்தி கொடுக்க நான் வருவேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கென நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ மீண்டும் மீண்டும் மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை மறக்காதே. நான் வருவது உனக்கான ஆச்சரியத்தை இனி நிச்சயமாக உனக்கு சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் சுற்றியிருந்து உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ கவனத்தில் எடுத்து கொள்வாயானால் அத்தனையிலிருந்தும் உன்னை மீண்டு வர முடியும். உன்னால் இதிலிருந்து மிகப்பெரிய வெற்றியை காண முடியும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். வெற்றியை ஒரு முறை ருசி பார்த்தவனுக்கு தான் தெரியும் அதை நாம் விட்டுவிடக்கூடாது என்று. என் குழந்தையே, அதனால் நீயும் உன் வெற்றியை ருசி கண்டு வெற்றியிலிருந்து ஒருபொழுதும் தவறிவிடாமல் நீ சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியோடும் இருந்து விட்டால் அது போதும். இந்த வாழ்க்கையில் எல்லாமுமே உனக்கு தெளிவாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள்வாய். வாழக்கூடிய நேரம் இந்த வாய்ப்புகளை எல்லாமும் உன் வசமாக்கி கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த தருணத்தையும் நான் உனக்கு உருவாக்கி தந்து வாழ வைக்கும் இந்த நேரம் என் பிள்ளை உனக்கான அதிர்ஷ்டங்களை எல்லாமும் நீ தொலைத்து விடாதே. உனக்கான நேரங்களை எல்லாமும் நீ நிச்சயமாக விட்டு விடாதே. யார் பேசினாலும் பேசவில்லை என்றாலும் நீ சரியான நேரத்தில் சரியான இடத்தில் உனக்கானவற்றை நீ பேசக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக நீ பேசிக்கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். சரியான புரிதலை அது உனக்கு கொடுக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் வருகின்ற நேரம் இனி எப்பொழுதும் உனக்கு நம்பிக்கையின் உச்சமாகவே இருக்கும். நான் வருகின்ற நேரம் இனி எப்பொழுதும் சந்தோஷத்தை உனக்கு உண்மையாகவே வெளிப்படுத்தும் என்பதனை மறந்து விடாதே. காரணங்கள் தேடிக்கொண்டிருக்காமல் வெற்றியை நோக்கி பயணப்படு. உனக்கு நல்லதே நடக்கும். என்றும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஆச்சரியங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நல்லபடியாக வழி நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். மற்றவர்களினுடைய செயல்களை எல்லாம் கண்டு நீ பதறாதே. நமக்கும் இப்படி நடந்து விடுமோ என்று சொல்லி நீ கலங்காதே. உன்னுடைய நல்ல எண்ணமும் சிந்தனைகளும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. தெய்வமும் உன்னை ஒரு பொழுதும் விட்டுவிடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் இந்த காலம் இனி எல்லாமும் உன்னை சர்வ நிச்சயமாக வாழ வைக்கும்
என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதே நடக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.